Hey guys, recently boat Rockerz 550 அப்படின்ற ஒரு ஆன் தி இயர் இயர்ஃபோன் வந்து போட் சைட்ல இருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த இயர்ஃபோனை வந்து போட் Rockerz ரிலீஸ் பண்ண போட் Rockerz 510 ஓட கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு ஆக்சுவலா வீடியோ ப்ரொவைட் பண்ண போறேன். ஆக்சுவலா ஏன் இதை நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு 510 வாங்கலாமா இல்ல 550 வாங்கலாமான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. பிகாஸ் இது ரெண்டுமே 2000 கிட்ட தான் சேல்ஸ் ஆகுது. எது வாங்கினா நல்லா இருக்கும், எது பக்கா பட்ஜெட்டு அண்ட் சவுண்ட் குவாலிட்டி எதுல சூப்பரா இருக்கும் அப்படின்றத நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போட் Rockerz 550 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போட் Rockerz 550 டிசைன் பார்த்தோம்னா, ரீசெண்ட் டைம்ல வந்து ஆப்பிள் வந்து அவங்களுடைய ஏர்பாட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர்ஃபோன் ஆக்சுவலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. 180 டிகிரிக்குமே ட்ராக் பண்ணி நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக எடுத்து வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோல்டபிள் டெக்னாலஜிலாம் எடுத்து வந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அதோடைய அட்வான்டேஜஸாக ஆக்சுவலாக பேசப்பட்ட விஷயங்கள். ஸோ அதே மாதிரி தான் இங்கே போட்டில் 550லையும் ஆக்சுவலாக எடுத்து வந்திருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ என்னதான் அவங்கள பார்த்துட்டு எடுத்து வந்தாலுமே இந்த பட்ஜெட்டுக்கு அவங்க இந்த டெக்னாலஜி வச்சது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்றது சொல்ல முடியுது. ஸோ டிசைனிங் வந்து அவங்க ஸ்டைலில் சொல்லனாலே நல்ல எர்கனாமிக்கலி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் இந்த இயர்ஃபோனை வந்து ஒரு 5 கலர் வேரியண்ட்ல வந்து ஆக்சுவலாக லான்ச் பண்றாங்க. பட் 2 கலர் தான் வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து பர்ச்சேஸ்ல நம்ம வாங்க முடியுது. ஸோ அந்த 2 கலர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாக் அண்ட் ரெட். ஸோ பிளாக்கா ரெட்டா எது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக வந்து நான் ரெட் கலர் தான் ஆக்சுவலாக நான் ஃபேவர் பண்ணுவேன். பிகாஸ் அந்த ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. அண்ட் 550 பிசிக்கல் ஓரியர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன், அதுக்கப்புறம் ஒரு வால்யூம் பட்டன், அப்புறம் ஒரு எல்இடி இண்டிகேட்டர், ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக், அப்புறம் வந்து சார்ஜ் போடுறதுக்கான ஒரு யூஎஸ்பி ஸ்லாட் வந்து ஆக்சுவலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆடியோ டெக்னாலஜி சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 50 mm டைனமிக் டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் மியூசிக்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக வேற லெவல் ஃபீல் இருக்கும்னு சொல்ல முடியுது. மியூசிக் கேட்கும் போதும் சரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியுது. போட் Rockerz வழக்கம் போல் இந்த ஆந்தி இயர்ஃபோனில் எப்படி ஒரு வயர்டு ப்ளஸ் வயர்லெஸ் டெக்னாலஜி கொடுத்து எடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு இயர்ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி சைடு பார்த்தோன்னா, 500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. இந்த 500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஒரு 2.5 hours நீங்கள் சார்ஜ் போட்டால் போதும், உங்களுக்கு சார்ஜ் கம்ப்ளீட்டாக ஏறிடும். ஸ்டாண்ட் பை ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதோடைய பிளேபேக் டைம் 18 to 20 ஹவர்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் கண்டிப்பாக செலச்சு நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியுது. அண்டு நாய்ஸ் கேன்சலேஷன் சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நல்லா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து இது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் வந்து 18 to 20 ஹவர்ஸ் வரைக்கும் நிற்குதா இல்லை அதுக்கு மேலே நிற்குதா அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். பிகாஸ் 500 mAh பேட்டரி அப்படின்ற விஷயம் வந்து ஆக்சுவலாக கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு போட் Rockerz 510 பற்றி பார்க்க போகிறோம். இதோட டிசைன் பார்த்தோம்னா நல்லா சூப்பராக ஒரு பிளாஸ்டிக் வித் குஷன் டைப்பான ஒரு பாடி வந்து ஆக்சுவலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இது கிட்டத்தட்ட அப்படியே பார்த்தோன்னா கேமர்ஸுக்கான ரெடி பண்ண ஒரு இயர்ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லா கேமர்ஸுமே லவ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பர் கூலாக இருந்த இயர்ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியுது. அண்ட் இதோடைய டைனமிக் டிரைவர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னாலும் 50 mm டைனமிக் டிரைவர்ஸ் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருந்த சூப்பரான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நெக்ஸ்ட் சாங் போகிறதா இருக்கட்டும் சரி, இல்லை ப்ரீவியஸ் சாங் போகிறதா இருக்கட்டும் சரி, அதை வந்து ஒரு பட்டன் மூலியமா, ஸோ வால்யூம் பட்டனுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த பிளேபேக் பட்டன்ஸ் எல்லாமே சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 550 கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து 510 வந்து டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பேட்டரி சைடு தான். ஸோ இதில் 400 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க 510. அண்ட் சார்ஜிங்கோடைய பிளேபேக் டைம் பார்த்தோம்னாலுமே ஒரு 8 to 10 hours மட்டும் தான் உங்களுக்கு சார்ஜ் வந்து ஸ்டாண்ட் பை பண்ணி நிற்கும் வென் கம்பேர்டு வித் 550 சொல்லும்போது. அண்ட் இன்னொரு சைடு போய் பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த டிசைன் டெக்னாலஜி தான். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபோல்டபுள் அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வேணுன்ட்டே வந்து வளைக்க போகிறதில்ல, இல்லை அது மேலே எதாவது இப்போ உட்காரவும் போகிறது கிடையாது. பட் ஆக்சிடென்டலாக எதாவது நடந்துருச்சு அப்படின்னா இந்த 510 சீரீஸை வந்து என்ன ஆகும்னா உடையறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் 550 கம்பேர் பண்ணும்போது 550 உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணும்போதும் சரி, இல்லை ஃபோல்டு பண்ணும்போதும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபோல்ட் ஆகும். பட் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி தான். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எப்படி டக்குன்னு கான்ட்ராக்ட் ஆகுதோ, ஸோ அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 510 கம்பேர் பண்ணும்போது இந்த சில விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுது.
அண்ட் 550ல 510 கம்பேர் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எல்இடி லைட் இண்டிகேஷன் தான். 510ல கரெக்டாக அந்த வால்யூம் பட்டனுக்கு மேலே அந்த எல்இடி ஃப்ளாஷ் லைட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் 550ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டமில் வச்சிருக்கிறது ஓரளவுக்கு டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா 510 கம்பேர் பண்ணும்போது 550 நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுது. ரெண்டுமே 2000 கிட்ட தான் ஆக்சுவலாக சேல்ஸ் ஆகுது. 510 வாங்கலாமா 550 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சாய்ஸ் வந்து நான் 550 தான் சொல்லுவேன். பிகாஸ் சார்ஜிங் சைடுமே சரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபோல்டபுள் டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பர் கூலான விஷயம். அண்ட் அதுவும் 2000 பட்ஜெட்டுக்கு வருது அப்படின்றது நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு 2000 கிட்ட ஒரு ஆன் தி இயர் இயர்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போட் ராக்கர்ஸ் 550 நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறேன். பட் 510 வந்து அது நீங்கள் வந்து ரொம்பவே பார்த்து பராமரிக்கணும். ஸோ 510 550 அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சாய்ஸ் 550 தான். ஸோ உங்களுக்கு 510 பிடிச்சிருக்கா இல்லை 550 பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இது ரிலேட்டடான கொரிஸ் எதாவது இருந்தால் மறக்காமல் நீங்கள் கேட்கலாம். அண்ட் உங்களை இது போன்ற சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் மீட் பண்ணுறேன். Until this, bye and sign off by C. Mowli from Mowli Tech for all.